இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ இருக்கும். கையில் ஒரு 4 காசு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஏற்றமான மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது. சரிங்களா? அதுவும் குறிப்பாக அந்த கடைசி ஒரு 10, 12 நாள்லாம் வருமான ரீதியாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? இதில் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 2 வாரம் தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் எழுந்துகிட்டே இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் மேலோங்குகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வாயை விட்டுறக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்கிடுவீங்க. கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாமல் இருக்காங்க, பிள்ளைகளோட வளர்ச்சி கொஞ்சம் நிதானமா இருக்கு அப்படின்னு ஏதாவது சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வயதான பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். குறிப்பா அவங்களுடைய திருமணம், கல்யாணம் சார்ந்து ஒரு நல்ல சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? தாராளமாக முயற்சிக்கலாம். அப்படியே தசாபுக்தி படி வாங்க. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோச்சார பொது பலன் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது இதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கும்ப ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையாக சொல்லணும்னா பெரிய ஒரு யோகமான மாதம் அப்படின்னு சில விஷயங்களில் சொல்லலாம். சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிற மாதிரினா ஒரு கலப்பு பலனாக தான் இந்த மாதம் அமைகின்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகளே இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமானா எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ நான் சொல்கிற தசாபுக்தி பொருந்தி வரணும். உங்கள் ஜாதகப்படி 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்தி நடக்கின்றது என்றால் இப்போ உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். சார் எனக்கு நான் வந்து கும்பராசி தான், ஆனால் நீங்கள் சொல்கிற தசாபுக்தி நடக்கல, அப்போ இந்த பலன் நீங்கள் எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு பலன் இந்த பலன் நடக்காது. சார் எனக்கு 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்துக்கிட்டு நான் கும்பராசி தான், அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 50% உண்டு. தாராளமாக தேடுங்க, கிடைக்கும். சரிங்களா? இப்படி தாங்க பார்த்துக்கிடணும். சரி, வேலை கிடைக்கும். சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக இந்த வீடு கட்டணும், இல்லை கட்டின வீடு பாதியில் நின்றுக்கிட்டு இருக்குது, அது அப்படி கொஞ்சம் பட்டி பார்க்குற வேலை இருக்குது, கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியடையும். அந்த வீடு கட்டுறது இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் சிறப்பான முறையில் அமைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படியே தசாபுக்தி படி வாங்க. யாருக்கெல்லாம் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்டு, யாருக்கெல்லாம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த வீடு கட்டுற அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடைபெறும். தாராளமாக முயற்சிக்கலாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ இருக்கும். கையில் ஒரு 4 காசு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஏற்றமான மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது. சரிங்களா? அதுவும் குறிப்பாக அந்த கடைசி ஒரு 10, 12 நாள்லாம் வருமான ரீதியாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி, ஜாதகப்படி வாங்க. 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் யாருக்கு கூட போகுதோ அவர்களுக்கு உறுதியாக நல்ல வருமான ஓட்டங்கள், கையில் பணப்புழக்கங்கள்லாம் உண்மையிலேயே சிறப்பாக அமையப்பெறுகின்ற ஒரு அற்புதமான காலமாக அமையப்பெறுகின்றது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள், யாருக்கெல்லாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றது அப்படிங்கிற அமைப்பு இங்கே உண்டு. யாரெல்லாம் முயற்சிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கைகூடி வரும். யாரெல்லாம்னா கும்பராசியில் கோச்சாரப்படி நல்லா இருக்குது பலன்கள். ஆனால் தசாபுக்தியும் சேர்ந்து வரணும். தசாபுக்தி அடிப்படையில் 2ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும். சரிங்களா? இதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. அந்த குடும்பம் அமையறதுல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு 2 முறை போகிற மாதிரி இருக்கும், பொண்ணு வீட்டுக்கு அவங்க வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அப்படி தான் முடியும். அந்த ப்ராசஸில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனாலும் திருமண அமைப்பு கைகூடி வரும். தசாபுக்தி வந்துருச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பாருங்கள். சரிங்களா? திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக கும்பராசியில் யாராவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாமல் இருக்காங்க, பிள்ளைகளோட வளர்ச்சி கொஞ்சம் நிதானமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வயதான பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். குறிப்பாக அவங்களுடைய திருமணம், கல்யாணம் சார்ந்து ஒரு நல்ல சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? தாராளமாக முயற்சிக்கலாம். அப்படியே தசாபுக்தி படி வாங்க. யாருடைய ஜாதகப்படி 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். நீங்கள் வயதான பெற்றோர்களாக இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதும் நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய நற்காலகட்டமாகவே இக்காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம
அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேர்றது, ஓரளவுக்கு நீண்ட நாளாக தடைபட்டிருந்த பண வரவுகள்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. தசாபுக்தி படியும் யாருக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடக்கின்றதோ உறுதியாக தடைபட்டு கிடக்கின்ற வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேருகின்ற அற்புதமான காலமாகவே இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆக இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் புடவை இந்த மாதிரியான ஏதாவது கொஞ்சம் உயர் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துகின்ற அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அப்படியே பேரலா ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆக இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு நண்பர்களே. சரிங்களா? நல்ல ஏற்றத்திற்கான ஒரு நல்ல அமைப்பாகவே அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதில் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 2 வாரம் தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் எழுந்துகிட்டே இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் மேலோங்குகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வாயை விட்டுறக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்கிடுவீங்க. கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். உங்க ஜாதக அமைப்படியும் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது உங்க ஜாதகத்திலே 2ஆம் இடத்துல ஏதேனும் பாவகிரகம் அமர்ந்து அதோட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும். பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அவசரப்பட்டு. அல்லது இந்த கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதில் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் ஜாதகப்படியும் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக பிரச்சனைகள் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எதுவும் வாக்கு கொடுக்கறது வேண்டாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, உங்கள் குடும்பத்துக்குள்ளாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப சண்டைகள் ஒரு புறம் போய்கிட்டு இருக்கும். குடும்பத்திற்குள்ளாகவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த மாதத்துல வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஆக பண விஷயங்கள்ல கொஞ்சம் வெளிப்படை தன்மையோடு இருந்துக்கிறது நல்லது. குறிப்பா உங்களுக்கு 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா தேவையில்லாத வீண் பழிகள் மேல தூக்கி போடுவாங்க. அதனால அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம், குடும்பம், இந்த வாக்கு கொடுக்கறது, 3ல மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த தொண பேசுறதையே கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. ஓகேங்களா? நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.